அனைவருக்கும் வணக்கம்ங்க. எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நேஷ்னல் ஹைவேக்கு ரொம்ப பக்கத்தில் ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்க ஒரு சூப்பரான ரீசெட் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். இதாங்க கோவை டு சக்தி மெயின் ரோடு. இந்த கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 200 மீட்டர்ஸ்லேயே நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. இதாங்க நம்ம சைட்டு. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா வடக்கு மேற்கு கார்னர் சைட்டு அமைஞ்சிருக்குங்க. அதுதான் நம்ம சைட்டோட ஹைலைட்டுங்க. 30 அடி ரோடுங்க. ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. 30 அடி ரோட்டில் நேஷ்னல் ஹைவேக்கு ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்க ஒரு சூப்பரான பக்காவான சைட் தாங்க நம்ம சைட்டு. பார்த்தீங்கன்னா அளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சைட் 35க்கு 52ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 4.25 சென்ட்டுங்க. வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க. 30 அடி ரோடுங்க. ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. சூப்பராக பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வீடுகள் தாங்க. அது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு வர்ற வழியிலும் வீடுகள் தாங்க. இப்படி அதிகமாக வீடுகள் இருக்கிற ஏரியாவில், அதுவும் நேஷ்னல் ஹைவேக்கு பக்கத்துலேயேங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்பிங்க. நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. அதுதான் நம்ம சைட்டோட மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. பாருங்கள், சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய வீடுகள் தாங்க. நல்ல வீடுகள் இருக்கிற ஏரியாவில் ப்ரைம் லொக்கேஷனில் நீங்கள் சைட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க. நம்ம சைட் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து டெவலப்பிங் ஆகக்கூடிய ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ குறும்புபாளையம் டு திம்பம் நேஷ்னல் ஹைவே ஒன்று அமைக்க போகிறாங்க. அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கங்க. ஆல்ரெடி கோவை டு சக்தி நேஷ்னல் ஹைவேக்கு பக்கத்துலேயே நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. இது இல்லாமல் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலிங் டைம்லேயே ஏர்போர்ட் அமைஞ்சிருக்குங்க. சரவணம்பட்டிக்கு அடுத்து டெவலப்பிங் ஏரியா அப்படின்னா இந்த ஏரியா தாங்க சொல்ல முடியும். வெல் டெவலப்பிங் ஏரியாங்க. பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் பங்க்கு, ஸ்கூலு, காலேஜு எல்லாமே இருக்கிற ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க. 30 அடி ரோடுங்க. ரெண்டு பக்கமும் வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க. 4.25 சென்ட்டுங்க. இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரேட் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு சென்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இப்போ இந்த ஏரியா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 18 டு 20 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குங்க. நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஏரியாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறனாலும் சரிங்க, இல்லை வந்து வீடு கட்டணும், இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரிங்க, இல்லை இப்போவே வீடு கட்டினாலும் இந்த ஏரியா ஒர்த்தான ஏரியாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கங்க. முக்கியமாக ப்ரைம் ஏரியாங்க. சுற்றியுமே வீடுகள் இருக்கிற லொக்கேஷனில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதான் வந்து கோவை டு சக்தி மெயின் ரோடுங்க. நம்ம சைட்டுக்கு போகிற வழியே கிளியராக சொல்கிறேங்க. இதுதான் வந்து கோவை டு சக்தி மெயின் ரோடு. இது பெட்ரோல் பங்க்குங்க. இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து ரைட் எடுத்தால் நீங்கள் சரவணம்பட்டியிலேருந்து வரும்போது ரைட் எடுக்கணுங்க. இந்த பெட்ரோல் பங்க்கை ஒட்டியே ரைட் கட் பண்ணிங்கன்னா இதாங்க நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அழகான ஒரு கோயிலுங்க, விநாயகர் கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டு தாங்க. இந்த கோவில்லேருந்து ரைட் கட் பண்ணோம்னா நம்ம சைட்டுக்கு போகிற வழியிலே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா வீடுகள் தாங்க. எல்லாமே பெரிய வீடுகள் தாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் நம்ம சைட் அமைஞ்சிருங்க. பெட்ரோல் பங்க்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட் கட் பண்ணால் அடுத்து நம்ம சைட் தாங்க. இதுதாங்க நம்ம சைட்டு. சைட் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைம் லொக்கேஷனில் பின்னாடி வீடுகள் இருக்குது. பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயுமே எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குங்க. வர்ற வழியிலையும் வீடுகள் தாங்க. அது இல்லாமல் கோவை டு சக்தி நேஷ்னல் ஹைவேக்கு ரொம்ப பக்கங்க. ஜஸ்ட்டு 200 மீட்டர்ஸ் தாங்க வரும். அவ்வளோ பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸையே நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. அதுதான் பெரிய ஹைலைட்டுங்க. நம்ம சைட்டுக்கு இன்னொரு வழியும் இருக்குங்க. அந்த வழியை பார்க்கலாங்களா? இதுதாங்க குறும்பபாளையத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு இருக்கிற ராகம் பேக்கரி. இந்த ராகம் பேக்கரியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இந்த கட்டில் ரைட் எடுக்கணுங்க. 15 மீட்டர்ஸ் வந்து ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடுங்க.
வந்து லெஃப்ட் எடுத்தால் நம்ம சைட்டுங்க. இதுதாங்க நம்ம சைட்டு. பார்த்தீங்களா? அதிகம் ரொம்ப ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயேங்க. ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே இருக்குங்க நேஷ்னல் ஹைவேக்கு. நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. அந்த ராகம் பேக்கரியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 150 to 200 மீட்டர்ஸ் தாங்க நம்ம சைட்டுக்கு. பாருங்கள், அதாங்க இந்த பஸ் வண்டிகள்லாம் போயிட்டு இருக்கு பாருங்கள். இந்த வண்டிகள்லாம் போயிட்டு இருக்கு பாருங்கள். அதுதான் நேஷ்னல் ஹைவேங்க. அதுலேருந்து ஜஸ்ட் 150 to 200 மீட்டர்ஸ்லேயே நம்ம சைட் இதுதாங்க நம்ம சைட்டு அமைஞ்சிருக்கு பாருங்கள். இப்படி இவ்வளோ வாக்கபிள் டிஸ்டன்ஸு நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. இதுதான் நம்ம சைட்டோட பெரிய ப்ளஸ்ஸுங்க. நம்ம சைட் பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா 35க்கு 52ங்க. வடக்கு மேற்கு கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 4 சென்ட்டுங்க. டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க. ஒரு சென்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா 16 லட்சம் சொல்கிறாங்க, பேசிக்கலாங்க. இங்கே மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா 18 ரூபா 20 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 22 ரூபா வரைக்கும் போகுதுங்க. பட் நம்ம வந்து ஒரு சென்ட் ரேட் பார்த்திங்கன்னா 16 லட்சம் தாங்க சொல்கிறோம். நல்ல ப்ரைம் லொக்கேஷனுங்க. உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரிங்க, இல்லை ஃப்யூச்சரில் வீடு கட்டுறதுனாலும் சரிங்க, இந்த சைட் ஒர்த்தான சைட்டுங்க. ஸோ மேலும் இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை டவுட்ஸ் இருக்குன்னா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.